எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜாவா அண்ணாத்த பேசுகிறேன். நாம் இதுக்கு முன்னால் செஷன்ஸில் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம். இது நம்முடைய 7வது செஷன். இதுக்கு முன்னாடி 6 செஷன்ஸ்லேயும் நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்னால் என்ன, ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்குடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் எப்படி தன்னுடைய ஆப்ஜெக்டிவான சிம்பிளிஃபையிங் ஜாவா டெவலப்மெண்ட் அதை அச்சீவ் பண்ணுது, அதற்கான டெக்னிக்ஸ் என்னங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதில் ஐஓசி பார்த்தோம், இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி செஷன், இதனுடைய முந்தைய செஷனில் நாம் என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன ஜாவா அப்ளிகேஷனை டெவலப் பண்ணோம். அதில் ரெஸ்டாரண்ட்னு ஒரு கிளாஸ் எழுதியிருந்தோம். அப்புறம் வெஜிடபிள் ஷாப்புங்கிற ஒரு கிளாஸ், கிராசரி ஷாப்புங்கிற ஒரு கிளாஸை நம்ம எழுதியிருந்தோம். ஸோ ரெஸ்டாரண்ட் கிளாஸ் ஆனது டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் கிளாஸஸ். ரெஸ்டாரண்ட்ங்கிற பீன் டிபெண்ட்ஸ் ஆன் வெஜிடபிள் ஷாப் பீன் அண்ட் கிராசரி ஷாப் பீன். ஸோ நம்ம என்ன பண்ணினோம்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய டிபெண்டன்சிஸான வெஜிடபிள் ஷாப்பையும் கிராசரி ஷாப்பையும் நம்ம என்ன பண்ணினோம்னா மெயின் கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினில் அந்த ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணி அதை ரெஸ்டாரண்ட்டினுடைய பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணினோம். இப்போ இதே 3 கிளாஸை இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டில் ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த செஷனில் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இந்த ஒர்க்கை பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில், இந்த ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டில் அந்த கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு மேவன் ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைல், அப்புறம் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல், நியூ, அதர், மேவன் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரியேட் எ சிம்பிள் ப்ராஜெக்ட் அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் ஐடிக்கு ஏதாவது ஒரு நேம் தரலாம். நான் காம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஆர்டிஃபேக்ட் ஐடிக்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நேம், ஆர்டிஃபேக்ட் ஐடிங்கிறது ப்ராஜெக்டோட நேம். நான் ஸ்ப்ரிங் ஆப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்ப்ரிங் ஆப் ஏதாவது ஒரு நேம் தந்தால் போதும். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் ஃபினிஷ். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் ஆனது க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு செஷனில் நம்ம ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு மேவன் ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் pom.xmlனா என்ன, pom.xmlக்கு என்ட்ரிஸ் எப்படி போடுறது, அந்த பாம் என்ட்ரிஸை நம்ம எப்படி ஒரு கூகுள் பண்ணி எப்படி அந்த பாம் என்ட்ரிஸை கூகுள் பண்ணுறதுங்கெலாம் பார்த்துட்டோம். அதனால் இந்த செஷனில் நான் அதை திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த pom.xmlக்கான என்ட்ரிஸை நான் ஏற்கனவே இருக்கிற க்ரியேட் பண்ணிட்டேன் ப்ராஜெக்ட்லேருந்து காப்பி பண்ணி போட போகிறேன். ஸோ இட் வில் சேவ் மை டைம். ஸோ pom.xml நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ், அதாவது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படுது, ஸோ அதற்கான என்ட்ரிஸை நம்ம போடணும். பொதுவாக ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படும்னா ஒரு ஸ்ப்ரிங் கோரும் ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்ட்டும் தேவைப்படும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் இந்த pom.xml ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏற்கனவே நம்ம எழுதின ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த pom.xml என்ட்ரிஸை ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், நம்ம ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய pom.xmlக்கு என்ட்ரிஸாக போடுறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த மேவன் என்ன பண்ணும், அந்த pom.xml எல்லாம் மேவன் என்ன பண்ணணும்னா அந்த pom.xml போட்ட என்ட்ரிஸ்க்கு ஈக்குவலான தேவையான ஜார் ஃபைல்ஸை எடுத்துகிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போடும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மேவன் டிபெண்டன்சிஸில் இருக்கா, இந்த ஃபோல்டரில் நம்ம ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஜாவா கிளாஸஸ். ஸோ இதையும் நான் ஏற்கனவே எழுதின கோடை போட்டுடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஜாவாவில் காம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கா, இதை நான் காப்பி பண்ணி போகிறேன். ஜஸ்ட் டு சேவ் த டைம் ஐ காப்பி தி ஆல்ரெடி ப்ரீ-ரிட்டன் கிளாஸஸ், ப்ரீ-ரிட்டன் ஜாவா கிளாஸஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்ஆர்சி மெயினுக்குள்ளே நான் இதை காப்பி பண்ணி
போட்டுடுறேன், காப்பி பண்ணி போட்டுடுறேன். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணி போட்டாச்சா? இப்போ பாருங்கள், ஸோ இது காப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ இது பேஸ்ட் ஆகி இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து com.anatha.trainingல என்ன இருக்குது? we have grocery shops இருக்குது, மெயின் கிளாஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் கிளாஸ் இருக்குது, வெஜிடபிள் கிளாஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ரெஸ்டாரண்ட் கிளாஸ், அப்புறம் வெஜிடபிள் ஷாப் அண்டு கிராசரி ஷாப், இந்த 3 கிளாஸுக்குமே என்ன பண்ணணும்? XMLல வந்து பீன் டெஃபினிஷன் எழுதணும். ஸோ அதுக்கு முன்னால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கிளாஸ் எல்லாம் கோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த கோடில் வந்து எந்த பெரிய சேஞ்சும் இல்லைங்க. ஏற்கனவே நம்ம எழுதின போன செஷனில் இருந்த அதே பீன்ஸ் தான் இது. ஸோ எந்த சேஞ்சும் கோடில் எந்த பெரிய சேஞ்சும் இங்கே கிடையாது. ஸோ இந்த கிராசரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதில் சிஸ் அவுட் இருக்குது. அப்புறம் சப்ளை கிராசரிங்கிற மெத்தட், அதில் வந்து சிஸ் அவுட் இருக்குது. அந்த சிஸ் அவுட்டில் வந்து கிராசரி சப்ளைங்கிறது பிரிண்ட் பண்ணுறோம். அதே போல் வெஜிடபிள் ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெஜிடபிள் ஷாப்புக்கு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, சப்ளை வெஜிடபிள்ஸுங்கிற மெத்தட் இருக்குது. அந்த சப்ளை வெஜிடபிள்ஸ் மெத்தடுக்குள்ளே சிஸ் அவுட் இருக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் கிளாஸுங்கிறது ஒரு பீன். ஸோ ஒரு பீன்னாலே நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு பீனுடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்டாரண்ட் கிளாஸுக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கோபால் ப்ரொவிஷன் ஸ்டோர், அதனுடைய டைப் வந்து கிராசரி ஷாப். அடுத்தது முருகன் வெஜிடபிள் மார்ட்டுங்கிறது அனதர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதனுடைய டேட்டா டைப் வந்து வெஜிடபிள் ஷாப். ஸோ இந்த 2மே ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் போட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கேன். ஸோ ரெஸ்டாரண்ட், இந்த பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் என்னுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்னா கிராசரி ஷாப்பும் வெஜிடபிள் ஷாப்பும். இன்சைட் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு சிஸ் அவுட் இருக்குது. அதில் இன்சைடு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இந்த ஆர்குமெண்ட்ஸை வேல்யூவாக செட் பண்ணுறேன். ஸோ ரெஸ்டாரண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ரெஸ்டாரண்ட்டுடைய பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரில் நான் என்ன பண்ணுறேன்? கிராசரி ஷாப்பையும் வெஜிடபிள் ஷாப் ஆப்ஜெக்டையும் என்ன பண்ணுறேன்? அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ப்ரிப்பேர் மீல் மெத்தட் இருக்குது, அதில் சப்ளை கிராசரிஸ் கால் பண்ணுறோம், சப்ளை வெஜிடபிள்ஸ் கிளாஸ் அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். அப்புறம் மீல் இஸ் ப்ரிப்பேர்டுங்கிற ஒரு சிஸ் அவுட்டில் மீல் இஸ் ப்ரிப்பேர்டுங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எனக்கு சர்வ் மீல் இருக்குது. சர்வ் மீல்குள்ளார நம்ம ப்ரிப்பேர் மீலை கால் பண்ணுறோம். ஸோ இதில் எந்த கோட் சேஞ்சும் இல்லை. இந்த கிளாஸஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ப்ளைன் ஜாவா அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண கிளாஸஸ் தான். இது வந்து என்னுடைய செஷன் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் இன்ட்ரோடக்ஷன் 6 நீங்கள் ரெஃபர் பண்ணினீங்கன்னா இந்த கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மெயினை பார்க்கணும். மெயின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த XML டெஃபினிஷன்ஸ், XMLல வந்து நம்ம இந்த பீன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணணும். ஸோ XMLல பீன் டிஃபைன் பண்ணுறத வந்து நான் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இட் வில் சேவ் மை டைம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைலை காப்பி பண்ணி இந்த ரிசோர்ஸஸ்குள்ளார நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ பண்ணியாச்சு. இப்போது இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்.xml இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் எந்த நேம் வேணாலும் தரலாங்க. ஸோ அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்.xml தான் தரணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்.xml கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கிராசரி ஷாப்புக்கு ஒரு பீன் டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். கிளாஸ் ஈக்குவல் டு com.anatha.training.grocery shop, அதனுடைய ஐடி வந்து கோபால் ப்ரொவிஷன் ஸ்டோர். அதே மாதிரி இந்த அடுத்த பீன் வெஜிடபிள் ஷாப்புக்கு ஒரு டெஃபினிஷன், அதில் என்ன பண்ணுறோம்? கிளாஸ் வந்து com.anatha.training.vegetable shopனு கொடுத்துட்டு அதனுடைய ஐடி வந்து முருகன் வெஜிடபிள்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 பீனையும் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த பீனுக்கான ஐடி வந்து உங்கள் சாய்ஸ், எந்த நேம் வேணாலும் தரலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான பீன் டெஃபினிஷனை நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான பீன் டெஃபினிஷனில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிளாஸ் ஈக்குவல் டு com.anatha.training.restaurant கொடுத்துட்டு ஐடி வந்து சாப்பாடு பவன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பீன் ஐடி டிஃபைன் பண்ணிவிட்டு அதனுடைய நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் பீனுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த கிராசரி ஷாப் பீனையும் வெஜிடபிள் ஷாப் பீனையும் அதனுடைய கன்ஸ்ட்ரக்டரில் நான் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கன்ஸ்ட்ரக்டர் -argன்னு கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு இந்த பீன் ஐடியா இங்கே போடணும்.
கிராசரி ஷாப்போடைய பீன் ஐடி என்ன, குளோபல் ப்ரொவிஷன் ஸ்டோர், அதை இங்கே போடுறேன். அதே போல் constructor-org போட்டுட்டு ரெஃபரன்ஸில் வந்து இந்த வெஜிடபிள் ஷாப் பீனுடைய ஐடியான முருகன் வெஜிடபிள்ஸையும் போட்டுடுறேன். இது இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கானது, ஸ்ப்ரிங் கண்டெய்னரானது ரெஸ்டாரண்ட் பீனை க்ரியேட் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட்டுடைய பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி அந்த பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆர்கியூமெண்ட்டாக இந்த கிராசரி ஷாப் ஆப்ஜெக்டையும் வெஜிடபிள் ஷாப் ஆப்ஜெக்டையும் பாஸ் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த மாதிரி இந்த டிபெண்டன்சிஸை வந்து கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கானது இந்த ஒரு பீனுடைய டிபெண்டன்சிஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர் என்ன பண்ணும்னா அந்த பீனை க்ரியேட் பண்ணும்போது அந்த அதனுடைய டிபெண்டன்சிஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடும். இந்த கேஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி அந்த பீனினுடைய டிபெண்டன்சிஸை இன்ஜெக்ட் பண்ணுறனால இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் பேஸ்டு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னு பேர். ஸோ இப்போ நம்ம இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். கோடை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் கிளாஸை பார்ப்போம். மெயின் கிளாஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னா என்ன சேஞ்சும் இல்லை. மெயின் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ் யூஷுவல் மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தடுக்குள்ளார கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல்லில் பாஸ் பண்ணுறோம். ரெஸ்டாரண்ட்டோடைய பீனை வாங்குகிறோம் பை காலிங் என்ன பண்ணுறோம்னா இந்த கெட் பீன் மெத்தட். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சாப்பாடு பவன் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஐடி. சாப்பாடு பவன்கிற ஐடியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல்லில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சாப்பாடு பவன்கிற பீன் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் டாட் கிளாஸ் பாஸ் பண்ணுறோம். இந்த கெட் பீன் நமக்கு என்ன தரும், ரெஸ்டாரண்ட் ஆப்ஜெக்டை தரும். ஸோ ரெஸ்டாரண்ட் டாட் சர்வ் மீல் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணினோம்னா வி வில் கெட் தி அவுட்புட். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ மெயின் நம்ம என்ன பண்ணுறோம், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கால் பண்ணுறோங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்கள். இப்போது இன்சைட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிராசரி ஷாப்னு பிரிண்ட் ஆகுதா. இது எங்கேருந்து பிரிண்ட் ஆச்சுங்க, இது வந்து நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரானது எக்ஸ்எம்எல்லை படித்து பார்க்கும்போது அந்த பீன் டெஃபனிஷனை படித்து பார்க்குதுங்க. பீன் டெஃபனிஷனை அது படித்து பார்க்குது. பீன் டெஃபனிஷனில் என்ன இருக்குது, பீன் டெஃபனிஷனில் வந்து எக்ஸ்எம்எல் பார்த்தீங்கன்னா அதனுடைய பீன் டெஃபனிஷனில் என்ன இருக்குதுன்னா இந்த மாதிரி இருக்கா, கிராசரி இந்த மாதிரி பீன் டெஃபைன் பண்ணியிருப்போம் கிராசரி ஷாப் பீனுக்கு. ஸோ அதனுடைய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர் கால் பண்ணுது. அதனால் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா இந்த சிஸ் அவுட் ஆனது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. சிஸ் அவுட் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் வெஜிடபிள் ஷாப் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பிரிண்ட் ஆகுது, இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதுங்க. அதனால தான் வந்து இன்சைடு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கிராசரி சப்ளைடு பிரிண்ட் ஆகுது, வெஜிடபிள் சப்ளைடு பிரிண்ட் ஆகுது, மீல் இஸ் ப்ரிப்பேர்டு பிரிண்ட் ஆகுதுங்க. கடைசியாக மீல் இஸ் சர்வ்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த டெமோவிலிருந்து நம்ம பார்த்தது என்னென்னா ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கானது எப்படி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுது. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் வந்து நம்ம வந்து இது கன்ஸ்ட்ரக்டர் பேஸ்டு இன்ஜெக்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் நம்ம ஒரு 7 செஷன்ஸ் பார்த்தோம். இதில் நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இதோட இந்த செக்ஷன் முடிஞ்சதுங்க. இனி அடுத்த செக்ஷன் வந்து ஸ்ப்ரிங் கோர் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜாவா அண்ணாத்தே. வரட்டா.